السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة وانشد والإمام يكتب وقد لغوت، واغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واستغفره إنه هو الغفور الرحيم. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இமாம் மிம்பரில் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கும் நண்பர் பேச கண்டு பேசாமல் வாய்மூடி என்று சொன்னாலும் கூட சொன்னவர் ஜும்மாவின் பலனை இழந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே குத்பாவை கவனமாக காதுதாத்தி கேட்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله الواحد الأحد. الحمد لله الملك الفرد الصمد. الحمد لله الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أحمده حمدا كثيرا طيبا أبد الأبد. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، خلق كل شيء وقدر رزق كل حي. وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله خاتم النبيين وأفضل الخلق الأجمعين،
اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أنفق يا ابن آدم أنفق عليك رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகன் என்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த ரமலானுடைய மாதம் ஜும்மாவுடைய தினத்தில் இறை கட்டளையாம் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இறை இல்லம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்து லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் நிகழ்த்தப்படும் குத்துபா பேருரையை கவனமாக நிதானமாக சரியாக செவிதாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதுடன் பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற தூய நல்லெண்ணத்துடன் பரந்த விரிந்த எண்ணத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் வீட்டிற்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஏவல்களையும் எவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற விலக்கல்களையும் தந்திருக்கிறான். அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை முடியுமான அமைப்பில் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களில் முற்றிலும் முற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் மனிதர்கள் பின்பற்றுவதற்கு வாழ்வதற்கு வழிபடுவதற்கு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம், அது இஸ்லாமிய மார்க்கம். இந்த உலகத்தில் மனிதர்கள் வழிபட வேண்டிய மார்க்கம் அது இஸ்லாம். தீன் என்றாலே இஸ்லாம். அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னத்தீன் இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது சத்திய சன்மார்க்க இஸ்லாம். وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامَ دِينًا فَلَنْ يُقْبَلْ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இந்த பூமியில் உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாம், தீன், அல்லாஹ், நபியுடைய நம்பிக்கை கோட்பாட்டு இல்லாத ஒரு வழித்தளத்தை எடுத்து உலகத்தில் வாழ்வார்களோ அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் வீணானவை, அவர்கள் ஆகிரத்தில் நஷ்டவாளிகள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களுக்கு அந்த உயர்ந்த உன்னதமான கண்ணியமான இஸ்லாத்திய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதை பாக்கியமாக கருத வேண்டும். இஸ்லாம் என்பது அது ஐம்பெரும் கடமைகளை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட மார்க்கம். இஸ்லாம் என்பது பேரில், ஊரில், நாட்டில் அல்லது சில நடைமுறைகளில் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உத்குலூ பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாம்
என்ற மார்க்கத்தில் பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். இஸ்லாம் என்பது ஐம்பெரும் தூண்களை கொண்டு, ஐம்பெரும் கடமைகளை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு தூய சத்திய மார்க்கம் இஸ்லாம். ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வல் ஹஜ்ஜில் பைத் மன் இஸ்ததா இலைஹி ஸபீலா. அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ வார்த்தை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற ஐம்பெரும் கடமைகள் தெரிந்து வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இதில் முதலாவது கடமை கலிமா. இந்த கலிமா என்பது ஏகத்துவ மூல மந்திரம் என்பது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும். அதனால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யாருடைய ஆரம்பமும் இறுதியும் கலிமாவாக இருக்குமோ அவர் 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் சொர்க்கம் நுழைவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உடலில் உயிரிருந்து இரத்தம் ஓடும் காலமெல்லாம் நான் இஸ்லாமியன், நான் ஒரு முஸ்லிம் என்ற உணர்வுடன், என்ற நம்பிக்கையுடன், என்ற கோட்பாட்டுடன் வாழ்வதே சிறப்பான வாழ்க்கை, உலகத்தில் சிறந்த வாழ்க்கை. நான் ஒரு முஸ்லிம் என்று செல்வதற்கு தயங்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. உலகத்தில் பேசப்படும் வார்த்தைகளில் அடியானை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நானும் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றி நான் ஒரு முஸ்லிம் என்பதில் பெருமை அடைவதை விட சிறந்த வார்த்தை எதுவாக இருக்க முடியும்? சகோதரர்களே, பெரியார்களே, இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நாம் பல்லின சமூக சமய பண்பாடுகள் உள்ள பல்லின மனிதர்கள் வாழும் ஒரு நாட்டில் வாழ்கிறோம். நாம் பலருடன் சகவாசம் வைக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், திருமணங்கள், நிகழ்வுகள், மத கலாச்சார விடயங்கள் போன்றவைகளில் நாம் கலந்து கொள்வோம். நாம் எங்கு கலந்து கொண்டிருந்த பொழுதிலும் நான் இஸ்லாமியன் என்ற உணர்வை நான் இழந்துவிடக் கூடாது. நாம் யாருடைய எந்த நிகழ்வுகள், கல்ச்சர்கள், எந்த விடயங்களுக்கு சென்றாலும் நான் ஒரு இஸ்லாமியன், முஸ்லிம் என்பதை சொல்லாலும் செயலாலும் நடையாலும் உடையாலும் என்னுடைய பாவனைகளினாலும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். சிலர்கள் இருக்கிறார்கள், ஒருவர் இன்னொரு இடத்துக்கு சென்று விட்டால் இவர் இஸ்லாமியன், இவர் முஸ்லிம், இவர் அவர்களை போன்று நடிக்க ஆரம்பிப்பது, நடக்க ஆரம்பிப்பது, அவர்களுடைய விடயங்களில் வழிபடுவது இஸ்லாம் அல்ல. சகோதரர்களே, இவருடைய ஈமானில் கோலத்தன்மை இருக்கிறது, இவருடைய இஸ்லாமில் சந்தேகம் இருக்கிறது. இவருடைய மார்க்கத்தை பெருமிதப்படுத்துவதில் இவர் துச்சப்படுத்துகிறார், குறை கூறுகிறார். யார் இந்த பூமியில் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை யார் தலீம் பண்ணுகிறாரோ, தௌகீர் பண்ணுகிறாரோ, மேன்மைப்படுத்துகிறாரோ, உள்ளத்தில் இறையச்சம் நிறைவாக இருக்கிறது என்பது அடையாளம், வெளிப்பாடு என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் பல்லின மனிதர்கள் வாழ்ந்த பொழுதிலும் இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள், மத கோட்பாடுகள், நடைமுறைகள், பண்புகள், பண்பாடுகள், வணக்க ஸ்தலங்கள் அனைத்தும் சுதந்திரமாக, ஹுர்ரியத்தாக தரப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் பெற்று நாம் எங்கிருந்த பொழுதிலும், எந்த இடத்தில் இருந்த பொழுதிலும் நான் ஒரு இஸ்லாமியன் என்பதை சொல்லாலும் செயலாலும் நடைமுறையாலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, ஒன்றை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நமது நாட்டில் இருக்க ஒரு முக்கிய ஸ்தலம் அது விமான நிலையம், ஏர்போர்ட். அங்கிருந்தாலும் முஸ்லிம்கள் அவர்களுடைய தொழுகையை, அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அதற்கான ஒரு அறையும் ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது. மாற்று மதத்தவர்களுடைய அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது போல இஸ்லாமியர்கள் பயணிக்கும் நேரத்தில் தொழுகைகளை, மத அனுஷ்டானங்களை நிறைவேற்றுவதற்கான இடங்கள் அதுவும் ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. பயன்படுத்த வேண்டும். சகோதரர்களே, சொல்ல வந்தது என்ன? இஸ்லாம் ஐம்பெரும் கடமைகள். அதில் முதலாவது கலிமா. கலிமா என்பது பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் என்னுடைய உயிர், உடல், இரத்தம் ஓடும் நாள தரம்புகளில் அந்த உணர்வுகள் என்றும் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இரண்டாவது தொழுகை.
நோன்பு என்ற வணக்கம் இது தொழுகை, நோன்பு உடலால் நிறைவேற்றப்படும் ஒரு வணக்கம். ஜகாத் இது ஒரு கடமை, இது பொருளில் மீது விதியான ஒரு வணக்கம். ஹஜ் என்பது உடல் பொருள் சார்ந்த ஒரு வணக்கம். சகோதரர்களே பெரியார்களே, இன்றைய இந்த குத்துபாவை ஜகாத் என்ற ஒரு மூலப்பொருளில் நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். அருமையான சகோதரர்களே பெரியார்களே, இந்த இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் தொழுகை, நோன்பு, ஹஜ் என்ற வணக்கம், இதை விட ஜகாத் என்ற ஒரு வணக்கம் ஒரு அலாதியானது, ஒரு தனித்துவமானது. ஜகாத் இது ஹிஜ்ரி 2 விதியாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. இது சகோதரர்களே பெரியார்களே, இந்த ஜகாத்துடைய வணக்கம் இந்த உம்மத்தினர்கள் மீது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள், உம்மத்தினர்கள், நபிமார்களுடைய கூட்டத்தினர்களுக்கும் விதியாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அம்பியாவில் சொல்லும் பொழுது, வஜஅல்னா மின்கும் அஇம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா வஅவ்ஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத் வஇகாமஸ் ஸலாத். அல்லாஹ் தஆலா முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ஐம்மாக்கள், அவர்களுக்கும் ஏவினான், அவர்களுக்கும் ஜகாத்தை நிறைவேற்றுமாறு. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை சொல்லிக் கொண்டு குர்ஆன் வரும் பொழுது, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய கூட்டத்தினர்களுக்கு, தன்னுடைய சமூகத்தினர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை நிறைவேற்றுமாறும் அல்லாஹ்வுடைய அன்பை, அருளை அடைந்து கொள்வதன் மீது வழிகாட்டியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. அவர்கள் வசியத் செய்தார்கள், அவர்களும் தனது கூட்டத்தினர்களுக்கு வழிகாட்டினார்கள். வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. உயிர் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுமாறு. அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய சிஃபத்தை பற்றி குர்ஆனில் பேசும் பொழுது, மூமின்கள் என்றால் யார் என்று சொல்லும் பொழுது, அல்லதீன யுகீமூன ஸலா வ யுத்தூன ஸகா வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அவர்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஜகாத்தை அது வாரி வழங்கும் வல்லல்களாகவும் இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் மூமின்களை பற்றி குர்ஆன் ஏராளமாக அடுக்கி சென்றுகிறது. அல் முஃமினூன வல் முஃமினாத் يأمركم بالمعروف وينهاكم عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة. மூமினான ஆண்கள், பெண்கள் இவர்கள் என்ன செய்வார்கள்? நிலவை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகை நிறைவேற்றுவார்கள், ஜகாத்தை வாரி வழங்குவார்கள் என்று குர்ஆன் மிக அழகாக இந்த ஜகாத்துடைய விடயத்தை அது சித்தரித்துக் கொண்டு போகின்றது. அருமையான சகோதரர்களே பெரியார்களே, இந்த ஜகாத் இது இந்த உம்மத்தினர்கள் மீது மாத்திரம் விதியானது அல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் மீதும் விதியாக்கப்பட்ட ஒரு கடமை. இந்த உம்மத்தினர்கள் மீது இது ஹிஜ்ரி 2வது வருடம் கடமையாக்கப்பட்டது. நோன்பு விதியாக்கப்பட்டது போல, ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது போல, ஜகாத் என்பதும் அது ஹிஜ்ரி 2 விதியாக்கப்பட்ட ஒரு வணக்கமாகவே இருக்கிறது. ஜகாத் என்பது இது ஒரு அரபி பதம் சகோதரர்களே பெரியார்களே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருப்பது போல அதனுடைய தெளிவாக்கம் விரிவாக இருக்கும். உதாரணமாக தொழுகை, நாம் எல்லோரும் சொல்லுகிறோம் தொழுகை. அஸ்ஸலா, அஸ்ஸலா என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் பிமாஅன துஆ, அல்லாஹ்விடத்தில் இறைந்துவது, கேட்பது. ஆனால் தொழுகை என்ற அந்த வார்த்தையை நாம் அதற்காக பிரயோகிப்பது அல்ல. தொழுகை என்ற வார்த்தையுடைய பரிபாஷையில் உள்ள அர்த்தம் என்ன? முஃப்தத்திஹத்துன் பித்தஸ்லீம், முஃப்தத்திஹத்துன் பித்தக்பீர் வ முஃப்தத்திமத்துன் பித்தஸ்லீம் வ பைனஹுமா அக்வாலுன் வ அஃஆலுன் மக்சூஸா. தொழுகை என்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம், அந்த தொழுகை என்பதை நாம் எதற்காக பிரயோகிக்கிறோம் என்றால், அது தக்பீரத்தில் இஹ்ராமை கொண்டு ஆரம்பிக்கப்படும், சலாத்தை கொண்டு முடிவுக்கு கொண்டு வரப்படும். அந்த தொழுகை, அந்த தக்பீருக்கும் சலாத்துக்கும் இடையில் குறிக்கப்பட்ட சில சொல் செயல் சார்ந்ததே தொழுகை என்று நாம் சொல்லுகிறோம். தொழுகை என்ற வார்த்தையின் அர்த்தம் அது அஸ்ஸலா பிமான துஆ என்றிருந்தாலும், தொழுகை என்ற வார்த்தையை நாம் பரிபாசையில், நடைமுறையில் எதற்கு சொல்லப்படும்? இதே போல
ஜகாத் என்ற அந்த அரபி பதத்தின் அர்த்தம் அது 3 அர்த்தங்களை தன்னகத்தில் உள்ளடக்கி இருக்கிறது. அஸ்ஸகா இந்த இந்த அர்த்தத்தை வழங்குவதன் ஊடாகவே இந்த ஜகாத்துடைய அஹம்மியத், இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய கட்டாயம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் நாம் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறோம். எப்போதும் எந்த ஒரு குத்துபாக்களையும், எந்த ஒரு பயானாத்துக்களையும், எந்த ஒரு நிலவுகளையும் கேட்கும் பொழுது உள்ளத்தில் நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியது போல நாம் எதை கேட்கும் பொழுதும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அமலை நானும் நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய எண்ணத்துடன் கேட்க வேண்டும். இதே போல சில குத்துபாக்கள், சில பயானாத்துக்கள், சில தவறுகள், பாவங்கள், குறைகள் அவைகளை பற்றி விவரிக்கப்படும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்படும் விடயத்திலிருந்து தவிர்ந்து கொள்வேன் என்ற உறுதியுடன் கேட்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அந்த அமலை செய்வதற்குரிய பாக்கியத்தை நல்குவார். நாம் நினைக்க கூடாது, நானே பரம்பரை ஏழை, நானே பெறவ தகுதியானவன், நான் எங்கப்பா இதை கொடுக்கிறது. ஹஜ்ஜுடைய பயான்கள் சொல்லப்படும் பொழுது நான் எங்கே ஹஜ்ஜுக்கு போவது இல்லை சோதரர்களே. என்னுடைய ஹசான் அது 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 இயலாம இருக்கலாம். அல்லாஹுடைய ஹசான் அது விசாலமானது. அல்லாஹ் நாடினால் அதை நிறைவேற்றுவதற்கு நிறைப்பமான வழிகள் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு விடயங்கள் சொல்லப்படும் பொழுதும் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் கேட்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத் என்ற இந்த அரபு பதத்துக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. அஸ்ஸகா அன்னமா, அஸ்ஸகா அத்தஹாரா, அஸ்ஸகா அல்பரக்கா. ஜகாத் என்றால் முதலாவது நமாவுடைய கருத்து. நமா என்றால் வளர்ச்சி, அபிவிருத்தி, அதிகரிப்பு, பெருக்கம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான், ஜகாத்தை அல்லாஹ் வளர்ப்பான். இது குர்ஆன் சோதர்களே. ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது வெளிப்படையான விடயத்தை நம்புவது அல்ல. எங்களுடைய வெளிப்பார்வை அறிவை சொல்லுகிறது. நான் வட்டிக்கு கொடுக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 1100 ரூபாய் கிடைக்குது, அதிகரிப்பு. 1000 ரூபாய் பணம் இருக்குது, நான் 100 ரூபாய் ஜகாத் கொடுக்கிறேன், அது 900 ரூபாய், அது குறை உண்டாகுது. புத்தி சொல்லுது வட்டி வளர்ச்சியும், ஜகாத் சதகா அழிவும் குறைவும். குர்ஆன் சொல்லுகின்றது வட்டி உடைய செல்வத்தை அழிக்கும், ஜகாத் செல்வத்தை வளர்க்கும். இதை நம்புவதற்கு பேர் ஈமான். அல் ஈமான் என்பது தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். கைபை நம்புவதற்கு பேர் ஈமான் சகோதரர்களே. ஜகாத் என்றால் அது செல்வத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகா. அஸ்ஸகா அன்னமா. இரண்டாவது அஸ்ஸகா அத்தஹாரா. ஜகாத் என்பது அது என்னுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்தும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم. நபியே, உன்னுடைய உம்மத்தினமிருந்து ஜகாத்தை வசூலிங்கள், எடுங்கள். خذ من أموالهم صدقة. எதற்காக? அது தூய்மைப்படுத்தும். எதை தூய்மைப்படுத்தும்? அந்த முஸக்கி, அந்த ஜகாத் கொடுக்கும் செல்வந்தர், அவருடைய முதலாவது தூய்மை அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். உள்ளத்தை எதை விட்டும் தூய்மைப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்தில் பலவிதமான நோய்கள் இருக்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யாஉல் உலூமுத்தீன் என்ற தனது மிக பெரும் ஒரு கிரந்தத்தில் ஒரு தலைப்பெற்றிருக்கிறார்கள், அம்ராதுல் குலூப், உள்ளத்தின் நோய்கள். அது மிக முக்கியமானது கஞ்சத்தனம், கருமித்தனம், பகல்தனம், சுயநலவாதம். இது என்னுடைய பணம் வர ஒரு விதமான அகங்காரம் வருவது நியதி. சோதர்களே, சோதர்களே, பெரியார்களே, இந்த முஸக்கி, இந்த செல்வந்தன் உடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை ஏன் எடுக்க செல்கிறது என்றால், அந்த செல்வம் சேகரிக்கும் பொழுது அதில் பலவிதமான அசூசிகள், அசிங்கங்கள், மாசுகள், பாவங்கள், கரைகள் அது படிவது நியதி. சோதர்களே, நான் உழைக்கும் எல்லாமே எனக்குரியதல்ல. இன்னொரு தெளிவு செல்வதாக இருந்தால், நாம் எல்லோரும் சுத்தமாக உண்ணுகிறோம்.
பொருளை வாங்கி கழுகி சமைத்து சூடாக்கி ருசியாக்கி நாம் அனைத்தையும் உண்ணுகிறோம். நாம் உண்ணும் அனைத்து உணவுகளும் உடம்பில் தரித்து விட்டால் அது உடம்பில் பாரிய நோய் ஏற்படுத்தும். ஒருவருக்கு மலம் செல்லவில்லை, சலம் வெளியாகவில்லை, கழிவுகள் வெளிப்படவில்லை, உண்ணும் உணவுகள் அனைத்தும் உடலில் சேகரிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாளைக்கு யூரின் போகல, வெளிவாசல் தேவை வெளியாகவில்லை, அந்த அசிங்கம் இந்த வயிற்றில் இந்த உடலில் இருந்தால் எவ்வளவு அவதிப்படுகிறோம், எவ்வளவு நோயாக இருக்கும், எவ்வளவு சிரமமாக இருக்கும். இதே போல சகோதரர்களே, ஜகாத் என்பது செல்வத்தில் உள்ள அசிங்கம். அல்லாஹ்வின் ஏற்பாடு. நாம் உண்ணும் உணவுகள் உடலுக்கு தேவையானவைகள், அது எடுக்கப்பட்டு கழிவுகள் வெளியாக்கப்படுகிறது. அந்த கழிவு வெளியாகுவதுதான் இந்த உடலின் ஆரோக்கியம், உடலின் ஆரோக்கியம். அதுபோல நான் சேகரிக்கும் செல்வம், அந்த செல்வத்திலிருந்து முறையாக ஜகாத் வெளியாகுவதுதான் எனது செல்வம் தூய்மையாகும் வழி. சோதரர்களே, எனது செல்வம் தூய்மையாகும் வழி ஜகாத். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், ஜகாத் எடுங்கள். எதற்காக? அவருடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. எனவே ஜகாத்துடைய செல்வம் என்பது, ஜகாத்துடைய செல்வம் என்பது அது செல்வத்தில் உள்ள அசிங்கம். அதனால் தான் ஜகாத்துடைய பணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ, அவர்களுடைய பரம்பரைகள், அவர்களுடைய கோத்திரத்தினர்கள், அவர்களுடைய பிச்சரத்தில் உள்ளவர்களுக்கு ஜகாத்துடைய செல்வம் ஹராம், கொடுக்க முடியாது. இன்றைய காலத்தில் நமது நாட்டில் நபியுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அடிப்படை உள்ளவர்களாக இருந்தால், அந்த சில்சிலா தொடர் இறுக்கமாக இருந்தால், அவர்கள் தான் மௌலானா பரம்பரை என்று சொல்வது. அவர்களுக்கும் ஜகாத்துடைய செல்வத்தை கொடுக்க முடியாது. ஏன்? அது அசிங்கமான செல்வம், தூய்மையான பரிசுத்தமான நல்ல நபிமார்கள் நல்லோர்கள் அதை உண்ண முடியாது. ஜகாத் இரண்டாவது, ஜகாத் என்ற பதத்தின் இரண்டாவது அர்த்தம் அது தஹாரா, தூய்மைப்படுத்துவது. அந்த ஜகாத் கொடுப்பவரின் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது, பொருளாதாரத்தை செல்வத்தை அது தூய்மைப்படுத்துகிறது. மூன்றாவது, ஜகாத் என்றால் அல் பரக்கா, அது செல்வத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வமா ஆதைத்தும் மிர் ரிபன் லியர்பு ஃபி அம்வாலின் நாஸ் ஃபலா யர்பு இன்தல்லாஹ். நீங்கள் இந்த செல்வத்தை வட்டிக்கு கொடுக்கிறீர்கள், அதிகரிப்பென்று கொடுக்கிறீர்கள், சம்பாதிப்பென்று கொடுக்கிறீர்கள், நினைக்குகிறீர்கள் அது செல்வத்தில் அபிவிருத்தி என்று. அல்லாஹ்விடத்தில் அது ஒரு பொழுதும் அபிவிருத்தி கிடையாது. ஃபலா யர்பு இன்தல்லாஹ். வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ். நீங்கள் ஜகாத்தை, செல்வத்தை, உடைய செல்வத்தின் ஜகாத்தை முறையாக சரியாக அனுமானம் செய்து அதனை கொடுக்குகிறீர்கள், அது அல்லாஹ்விடத்தில் அதிகரிப்பை, வளர்ச்சியை, பாதுகாப்பை அது ஏற்படுத்தும். வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முضيفூன். அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய கடமைகள் என்று வரும் பொழுது செலவழிக்கிறீர்களோ, அதனை நாம் எப்படி இரட்டிப்பாக்குகிறோம், எப்படி பன்மடங்கு படுத்துகிறோம், எப்படி வளர்க்குகிறோம் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் உவமானம் சொல்லுகிறார், உதாரணம் சொல்லுகிறார். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா அம்பதத் ஸபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு நீங்கள் செலவழிப்பதற்கு நாம் உங்களுக்கு உவமானம் சொல்லட்டுமா? இது அல்லாஹ்வுடைய டீச்சிங், படித்து கொடுக்கும் ஒரு மெத்தட்ஸ், ஒரு முறை. ஒரு பாடம் இலகுவாக விளங்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு உவமானம் சொல்வது. அக்காலத்தில் சஹாபாக்கள் அதிகமானவர்கள் தோட்டம் துறவுகள் விவசாயிகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு விளங்கும் உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு உதாரணம், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா. அதுக்கு உதாரணம் ஒரு வித்தை போல, ஒரு தானியத்தை போல. அம்பதத் ஸபஅ ஸனாபில், அதை கொண்டு எறிய, அது முளைக்க, அதில் 7 கதிர்கள் வருகிறது. ஒரு கதிரில் 100 மணிகள். அல்லாஹ் அக்பர். ஆரம்பம் ஒன்று, அதன் முடிவு அது ஒரு மரம், அதில் 7 கதிர்கள், ஒரு கதிரில் 100 மணி. ஆரம்பம் ஒன்று, முடிவு 700. சகோதரர்களே,
அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இதனை இன்னும் அதிகப்படுத்துகிறான், விசாலப்படுத்துகிறான், அதிகரிப்பை ஏற்படுத்துகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஜகாத் என்ற பதத்தின் அர்த்தமே அஸ்ஸகா, அது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை, அது அந்த ஜகாத் கொடுக்கும் அந்த நபருடைய உள்ளத்திலும் செல்வத்திலும் தூய்மையையும் அவருடைய செல்வத்தில் அபிவிருத்தி பரக்கத்தை ஏற்படுத்துகிறது. பரக்கத் என்ற வாசகத்துக்கு வார்த்தைக்கு அர்த்தம் செல்ல முடியுமே தவிர அதனை சுவைத்தவர்கள் தான், வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் தான் அதனை விளங்கிக் கொள்ள முடியும். சகோதரர், நான் என்றும் சொல்வதுண்டு, சீனி அது இனிப்பு, சர்க்கரை அது இனிப்பு, கரும்பு இனிப்பு, தேன் இனிப்பு, வார்த்தையால் இனிப்பு என்று சொல்லலாம். ஆனால் அதனுடைய சுவையை சுவைத்தவர்கள் தான் அந்த இனிப்பின் தரத்தை அனுபவிப்பது போல இதனுடைய சுவையை அனுபவித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலையில் ஒன்று, என்னுடைய மிஸ்வத், என்னுடைய பை இழந்தது. அதிலிருந்து எத்தனை ஆயிரம் பேரித்தம்பலங்களை நான் உண்டேன் என்பது அது விரிவான ஒரு சம்பவம். சகோதரர்களே, இதை சொல்ல வருகிறேன் என்றால், பரக்கத் என்பது வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியுமே தவிர அதனை சுவைத்தவர்களுக்கே அதனுடைய யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும். சகோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வரும் விடயம் ஜகாத். இது ஒரு இஸ்லாமிய ஒரு கடமை, இது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை. தொழுகை ஒரு கடமை என்பது போல, நோன்பு ஒரு கடமை என்பது போல. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில், அதிகாலை நேரத்தில் 2 மலக்குமார்கள், சூரியன் உதயமாகும் பொழுது 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாத் இல்லா மலகானி யன்சிலான். 2 மலக்குமார்கள் வருகிறார்கள் சூரியன் உதைக்கும் பொழுது. அதில் ஒரு மலக்கு சொல்லுகிறார், ஃபயகூலு அஹதுகுமா அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா வயகூலு ஆகர் அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா. அதில் ஒரு மலக்கு துஆ செய்கிறார், யா அல்லாஹ், இன்றைய தினம் யார் உன்னுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கான பகரத்தை வழங்குவாயாக, அதற்கான பிரதிபலிப்பை வழங்குவாயாக. மற்றொரு மலக்கு சொல்லுகிறார், வயகூலுல் ஆகர் அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், நீ வழங்கிய செல்வத்திலிருந்து யார் கருமித்தனம் காட்டுகிறாரோ, கஞ்சத்தனம் காட்டுகிறாரோ, உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டு தவிர்ந்து கொள்கிறாரோ, செல்வத்தில் அழிவை ஏற்படுத்துவாயா. சகோதரர்களே, பெரியார்களே, நமது வாழ்க்கையில் செல்வம் அபிவிருத்தி அடைவதற்கான ஒரு வழி, அல்லாஹ் தந்த செல்வத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய கடமைகளுக்காக நிறைவேற்றுவது. இதில் செல்வம் செலவழிக்கப்படுவதற்கு பல கடமைகள் இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத் என்ற ஒரு கடமை இருக்கிறது, சதகா என்ற ஒரு கடமை இருக்கிறது, நஃபகா என்று இருக்கிறது, ஹதியா என்று இருக்கிறது, அத்தியா என்று இருக்கிறது, மஹர் என்று இருக்கிறது. இவ்வாறு கொடுப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. நான் இந்த இடத்தில் பேச வந்தது இஸ்லாமிய கடமை ஜகாத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும். சதகா, அன்பாவு சதகா அக்ஸர், அதனுடைய வகைகள் ஏராளம். வழி தெரியாத ஒருவருக்கு வழிகாட்டுவது அது சதகா. ஒரு சகோதரை பார்த்து புன்முறுவல் முறுப்பது அது சதகா. ஒருவருடைய பொருள் விழுந்து கிடக்கிறது, எடுத்துக் கொடுக்கிறது சதகா. சதகா அதனுடைய தன்மை அலாதியானது. அல்லாஹ்வுடைய கலாவை, அல்லாஹ்வுடைய கதிரை, வாழ்க்கையில் வரவிருக்கும் ஆபத்துக்கள், சோதனைகள், முசீபத்துக்கள், பீடைகள், இவைகளை தவிர்ப்பதற்கான, இவைகளிலிருந்து பாதுகாப்பதற்கான கோட்டை சதகா. சோதர்களே, அதை எதையும் கொடுக்கலாம், வார்த்தையால் சொல்லலாம், பணத்தால் செய்யலாம், பொருளால் கொடுக்கலாம், முஸ்லிமுக்கு கொடுக்கலாம், நான் முஸ்லிமுக்கு கொடுக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். நஃபகா இருக்கிறது, இது குடும்ப தலைவர்கள், கணவன் மனைவிக்காக, கணவன் பிள்ளைகளுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக. இதே போல பிள்ளைகள், வயோதிபம் அடைந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லது சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் உலகத்தில் வாழ்வாதார தேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, வசதியற்றவராக இருக்கிறார், அல்லது அவரால் அவருடைய தேவையை அடைந்து கொள்வதை விட்டும் முயற்சிப்பதை விட்டும் தடுக்கக்கூடிய நோய்கள் இருக்கிறது. சப்பானியாக இருக்கிறார், ஊனமுற்றவராக இருக்கிறார், படுக்கையில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த குடும்ப தலைவன் பெற்றோர் அல்லது பிள்ளை பெற்றோருக்காக அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்காக, உறவில் உள்ளவர்கள், இது நஃபகா, இதுவும் ஒரு கடமை.
கணவன் மனைவிக்கு நாளாந்த நஃபக்கா கொடுப்பது கடமை சோதரர்களே. ஒரு நாளுடைய நஃபக்கா கொடுக்கவில்லை என்றால் அது மறுநாள் அவருடைய பொறுப்பில் கடனாக இருக்கும். இது ஒரு அலாதியான ஒரு பாடம். சொல்ல வந்தது, செலவழிப்பதற்கான கடமைகள் ஏராளம் இருக்கிறது. அதில் ஒரு வகை ஜகாத் என்பது. இது மிக முக்கியமான ஒரு கடமை. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறது. இது ஆள் மீது கடமை. அப்படி என்றால் சால்கை பெரியார்களே, ஒருவர் 10, 12 வயதுடைய அல்லது 20, 30 வயதுடைய ஆணாக பெண்ணாக இருக்கிறார். புத்தி சுவாதனமற்றவராக இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறார், புத்தி சுவாதனம் இல்லை, தெளிவுகள் இல்லை. அவர் மீது தொழுகை கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது, ஜகாத் ஹஜ் கடமை கிடையாது. தொழுகை கடமையாக வேண்டுமாக இருந்தால் பருவ வயதை அடைந்து புத்தி சுவாதனம் உள்ளவராக இருக்க வேண்டும். உடம்பில் சக்தி இருந்து புத்தி சுவாதனம் இருந்து பருவ வயதை அடைந்தவர் மீதே நோன்பு கடமையாகும், ஹஜ் கடமையாகும். சாதகை பெரியார்களே, ஜகாத்துடைய கடமை இது ஆள் மீது அல்ல, இது பொருள் மீது கடமை. அப்படி என்றால் ஒரு குழந்தை இருக்கிறார், 2 வயது குழந்தை, வாப்பா யார் என்று தெரியாது, மௌத்தாகிட்டார். 1 வயதிலே வாப்பா மௌத்தாகிட்டார். பெரிய செல்வந்தனாக இருந்தார். அவருடைய செல்வம் அனந்தரம் என்ற விதத்தில் அந்த குழந்தைக்கு உடந்தையாகும். அந்த செல்வத்துக்கு உரித்தாளராக இந்த குழந்தை ஆகிறார். வாப்பாவை கண்டதும் கிடையாது, பேசியதும் கிடையாது, ஆனால் செல்வம் உரிமையாக ஆகும். அது ஒரு தனியான ஒரு பாடம். பாக பிரிவினை மவாரிசுடைய அது ஒரு மிக முக்கியமான ஒரு பாட். சால்கை பெரியார்களே, இந்த வகையில் இந்த செல்வத்தின் உரிமையாளராக இந்த 2, 3 வயது குழந்தை உரிமையாளராக ஆகி இவருடைய உடந்தையில் வந்து 1 வருடம் பூர்த்தியாகி ஜகாத்துடைய நிசாபை அளவையும் எத்திவிட்டால் அந்த குழந்தையின் பொறுப்பில் இருக்கும் செல்வத்திலும் ஜகாத் கடமையாகும். அந்த குழந்தை மீது தொழுகை கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது, ஹஜ் கடமை கிடையாது. அந்த குழந்தையின் பொறுப்பில் இருக்கும் செல்வத்தில் ஜகாத் கடமையாகும். சால்கை பெரியார்களே, ஜகாத் இது ஆள் மீது கடமை அல்ல. அதனால் தான் சொன்னேன், தொழுகை, நோன்பு, ஹஜ் ஆள் மீது கடமையாகும், ஜகாத் செல்வத்தின் மீது கடமையாகும். சால்கை பெரியார்களே, ஒருவர் செல்வமீட்டுகிறார், அவர் சேகரிக்கும் விதம் அது ஹராமான வழி, வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறார், ஹராம். அல்லது மதுபான கடை வைத்திருக்கிறார், ஹராம். ஷாரிப், அதோடு சம்பந்தப்பட்ட விற்பவர், வாங்குபவர், அதை சுமந்து செல்பவர் அனைவர்களுமே என்ன பாவத்தில் சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராமான தெளிவாக விளங்குகிறது. ஹராமான வழியில் ஒருவர் பொருளீட்டுகிறார், அவர் செல்வத்தை ஈட்டி அவருடைய செல்வம் ஜகாத்துடைய நிசாபை அளவை எத்தினால் அவருடைய செல்வத்திலும் ஜகாத் கடமை. வந்த வழி ஹராமானதாக இருந்தாலும் சுவிட்டிழுத்தார், டிக்கெட் சுரண்டது, ஏராளமான தொகை விழுந்தது, சுரண்டுவது ஹராம், அதை தெளிவாக சொல்லுகிறேன். அதனால் சுரண்டலாம் என்பது அல்ல. இழுத்தார், பட்டது, அது பெரிய ஒரு தொகையாக இருந்தது, அவருடைய உடந்தையில் வந்து 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது, அவர் மீது ஜகாத் கடமையாகும், ஜகாத்துடைய நிசாபத்தினால். அதனால் அவர் தூய்மையாளர் என்பதல்ல, அந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனை அவர் மீது இருக்கிறது. ஆனால் இந்த செயலை செய்ததற்காக அவருக்கு தண்டனை இருக்கிறது. செல்வத்தில் ஜகாத் கடமையாகும். சாதகை பெரியார்களே, இது ஜகாத், இது ஒரு வணக்கம். தொழுகையை போல, நோன்பை போல ஒரு வணக்கம். சொல்ல வந்தது என்னவென்றால், இந்த ஜகாத்துடைய ஏராளமான சட்டங்கள், நடைமுறைகள் நாம் ஒரு விதமாக நாம் நினைப்பதெல்லாம் முறை என்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்லை சோதரே, தொழுகை அது ஒரு வணக்கம். அதற்கு 5 நேரம், ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் இருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஷரத்துகள் இருக்கிறது, ஃபர்துகள் இருக்கிறது, முறைகள் இருக்கிறது. அது பேணப்பட்டு தொழுகை நடத்தினால், தொழுதால் தொழுகை நிறைவேறும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம். லுஹருடைய தொழுகை சுமார் 12-16 மணிக்கு தொழுகையுடைய நேரம் என்றால்,
ஒருவர் அதற்கு முன்னால் 12 மணிக்கே ஒரு பயணம் போக வேண்டும். 11:30 மணிக்கு வந்தே அவர் லுகருடைய 4 ரக்காத்தை தக்பீரை கட்டுகிறார். அவருடைய தொழுகை நிறைவேற மாட்டாது. அல்லது உரிய நேரத்தில் வருகிறார், 12:16க்கு வருகிறார், நோன்புடைய காலம், வேலை கிடையாது, மஸ்ஜிது கூலாக இருக்கிறது, நான் 4 ரக்காத் தொழுவதை விட அசர் வரைக்கும் 40 ரக்காத் தொழ போகிறேன். லுகர் தொழுகிறார். அந்த தொழுகை கபூலியத் கிடையாது. தொழுகை இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை நேரம் நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வணக்கம். அந்த உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். தொழுகைக்கு ஷர்த் இருக்கிறது. தொழுகைக்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டிய உடல் தொப்புள் தொடக்க முட்டுக்கால் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டும். உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று தொழுகைக்கு எவ்வாறு ஷர்த்துகள் இருக்குகின்றதோ இதே போல ஜகாத்துடைய வணக்கத்துக்கும் முறை இருக்கிறது, காலம் இருக்கிறது, அளவு இருக்கிறது. எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும், எதிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும், எங்கு கொடுக்கப்பட வேண்டும், எப்படி இது அனுமானம் செய்ய வேண்டும், முறை சோதர்களே. தொழுகையில் எவ்வாறு முறை தவறி நிறைவேற்றப்பட்டால் அந்த தொழுகை நிராகரிக்கப்படுமோ, அந்த தொழுகை கியாமத்தில் நான் நரகம் நுழைவதற்கு காரணமாக அமையுமோ, இதே போல ஜகாத்தும் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த ஜகாத்துடைய வணக்கம் நிராகரிக்கப்படும். சாகே பெரியார்களே, ஜகாத் குறித்த பொருளில் கடமையாகும், குறித்த அளவு கடமையாகும். அந்த ஜகாத்தை குறிக்கப்பட்ட நபர்களுக்கே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சாகே பெரியார்களே, இந்த குத்துபாவில் இதனுடைய பூர்த்தியான தெளிவாக்கம் செல்வது மிக சிரமமாக இருக்கு நினைக்கிறேன். சிலர்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு சில விடயங்களை அவசரப்படுவதும் இருக்கிறது, சிலர்களுக்கு அவசரமும் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இதை மிக அழகாக தேவையான தெளிவுடனும் தேவையான கேள்வி பதிலுடனும் இன்ஷா அல்லாஹ் இதே மஸ்ஜிதில் தொழுகைக்கு பின்னால் ஒரு அரை மணி தியாலம் எடுத்து நிறைவேற்றலாம் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் அது சிலருக்கு இன்னும் சிரமமாக இருக்கும் என்றும் எனது கருத்தாக இருக்கிறது. சாகே பெரியார்களே, அதனால் முடியுமானவர்கள் தொழுகைக்கு பின்னால் இருந்து இந்த ஜகாத்துடைய தெளிவாக்கம் அதை தெளிவுபடுத்துகிறேன். தேவையான கேள்விகள் கேட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்போமாக. சாகே பெரியார்களே, இந்த ஜகாத் 8 செல்வத்தின் மீது 8 பொருட்கள் மீது கடமையாகும். இது 8 கூட்டத்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதற்காக கொடுப்பதற்கு முறைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொழுகை பின்னால் அதனை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக நினைக்கிறேன். நேரத்தில் கருத்தில் கொண்டு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவர்களுடைய நோன்புகளையும் தொழுகைகளையும் கபூல் செய்வானாக. எஞ்சிருக்கும் காலங்களை மிக பக்குவமாக கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த வருடத்தில் இருக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அதில் உள்ள நல்ல பாக்கியங்களை அடைந்து கொள்ள நல்லவர்களின் கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா பைன யதை ஸா من يطيع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموت وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما نافلا وموتا خالصا ومرضا حابسا وتشريفا موليا وصل الذي بينكم وبين ربكم تسعدوا واقتروا الصدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا واعمروا بالمعروف تنصبوا وانحوا عن المنكر تنصروا أيها الناس إن أقيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له ألا وإنها من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود
والزود للسكن القبور والتأهب ليوم النشور. الله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضيفون. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا إن أكرمكم عند الله أتقاكم. إن الله تعالى العقل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره. فإذا أدبر الليل أقبل النهار فإذا أدبر النهار أقبل الليل. فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قائدة هذا ولمن قائدة هذا. فيا أيها الإخوان في الله يعبد الله حق عبادته هذه غاية الأهداف. وتفكروا في خلق الله واتقوا في جميع الأوقات ولا تحملوا لحلة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة كل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يعدي فرائضك ونحيي نواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن ساداتنا خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه. وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وارض عنا معكم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم يهديكم ولذكر الله تعالى أعلى وأولى وعز وجل وأتم وأهم وأكبر والله يعلم ما تصنعون.